அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்த நாளே பார்த்திங்க அப்படின்னா, அழகுமதி கிட்ட அவ்வளோ ஆர்டரை வந்து அவங்க மாமனாரும் மாமியாரும் போடுறாங்க. அந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும், ஆம்பளைங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும், பொம்பளைங்களாம் ரொம்பவே வாய்ஸ் அதிகமாக பேசக்கூடாது, ரொம்ப வந்து கத்திலாம் பேசக்கூடாது, திமிரா பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூல்ஸ் போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாக்யராஜ், ஏன்ப்பா வந்தோடனே இந்த பொண்ணை பயமுறுத்துறீங்க, சும்மா இருங்க, இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக சொல்லிடுவாங்க. ரூமுக்கு போயிட்டு அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, இந்த வீடு ஒன்றும் அவ்வளோ டெரரான வீடெல்லாம் இல்லை, நீ பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கல்யாணம் எனக்கு விருப்பமே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி நடந்த கல்யாணம், ஏதோ ஒரு சூழ்நிலைனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்காம தான் நடந்துச்சு, அவர் கூட நான் எப்படி தான் இந்த வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த அழகு மலர் மேலே சாஞ்சுக்கிட்டு அப்படி வந்து அழுகுறாங்க. ஸோ அழகு மலர் பார்த்திங்க அப்படின்னா மதிக்க ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் எப்படி சுரேஷ் கூட நல்லபடியாக வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.